வெல்கம் டு ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி ஒருத்தங்க இன்கம் டேக்ஸ் அரியர்ஸ் வாங்கினதுக்கு இன்கம் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கரண்ட் இயரில் ஒரு 5 lakhs அரியர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அந்த அரியர்ஸ் வந்து லாஸ்ட் 5 yearsக்குரிய சேலரி அரியர்ஸ் அப்படின்னா அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஒருத்தவங்க 5 lakhs அரியர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த அரியர்ஸை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயருக்கும் அந்த அரியர்ஸை பிரிக்கணும். இப்போது 2012-13 அவங்க அரியர்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த அரியர்ஸை அந்த ஸ்டேட்மெண்ட் அரியர்ஸ் வாங்கின ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயருக்கும் பிரித்து வச்சுக்கணும். இது ஒவ்வொரு அரியர்ஸோட டோட்டல். இந்த அரியர்ஸ் டோட்டல் எடுத்துக்கணும். இது 2013-14 ஃபைனான்சியல் இயருக்குரிய அரியர்ஸ் டோட்டல். இது 14-15க்கு. இது 2016-17 ஃபைனான்சியல் இயருக்குரியது. இப்படி ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயருக்கும் அரியரை பிரித்து எடுத்துக்கிட்டு அப்புறம் பைஃபர்கேஷன் பண்ணணும். பைஃபர்கேஷன்னா அந்தந்த ஃபைனான்சியல் இயருக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணி வச்சுருந்துருப்போம். அந்த கால்குலேஷனில் அவங்களோட கிராஸ் சேலரியில் இந்த அரியர்ஸை இன்க்ளூட் பண்ணி மறுபடியும் டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். பண்ணும்போது எவ்வளோ டேக்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏற்கனவே அவங்க எவ்வளோ டேக்ஸ் அதை கால்குலேட் பண்ணி பே பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத பார்க்குறது தான். இப்போ 2012-13க்கு அவங்களோட டோட்டல் இன்கம் 2,98,980. இப்போ இவங்க வாங்கின அரியரை நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் பைஃபர்கேஷன் பண்ணி பிரித்து போட்டதில் அந்த அரியர் வந்து 9,215 ரூபா வந்திருக்கு. அதனால் அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 3,08,125 ரூபா. இதுதான் அவங்களோட டோட்டல் இன்கம் ஃபைனான்சியல் இயர் 2012-13க்கு. இப்போ அதுக்கு வந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஹெச்ஆர் எக்ஸம்ஷன் அந்த வருஷத்தோட டேக்ஸ் ரூல்ஸ் படி, எக்ஸம்ஷன் படி, அப்புறம் இது ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அவங்க என்னென்னலாம் அந்த வருஷத்தில் ஃபைனான்சியலில் கழிச்சிருந்தாங்களோ அதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஏடிசி படி என்னெல்லாம் கழிச்சிருந்தாங்க அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க டேக்ஸபிள் இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறது இதில் வந்துடுச்சு. அரியர்ஸ் ஆட் பண்ண பிறகு டேக்ஸபிள் இன்கம். அப்புறம் அதுபடி பார்த்து அவங்களோட டேக்ஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ண வேண்டியிருக்குது அப்படிங்கிற டேக்ஸ் எவ்வளோ பே 2,122 ரூபா டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்குது. இப்படி ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயருக்கும் அதே மாதிரி வித் அரியர்ஸோட எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த டேக்ஸ்லேருந்து இவங்க ப்ரீவியஸ் இயர்ஸில் எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத 10E ஃபார்மில் நம்ம கழித்து பேலன்ஸ் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத அரைவ் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கடுத்தது அவங்களோட கரண்ட் இயரோட கால்குலேஷனையும் போட்டுக்கணும். ப்ரீவியஸ் இயர்ஸில் பைஃபர்கேஷன் பண்ணி ஒவ்வொன்றுலேயும் அரியர் ஆட் பண்ணி போட்ட மாதிரி கரண்ட் இயரில் வித் அரியர்ஸ் வித்தவுட் அரியர்ஸ், அதாவது இன்க்ளூடிங் அரியர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் அரியர்ஸ், இப்படி 2 டைப்பில் டேக்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். இன்க்ளூடிங் அரியர்ஸில் எவ்வளோ டேக்ஸ் வருது, எக்ஸ்க்ளூடிங் அரியர்ஸில் எவ்வளோ டேக்ஸ் வருதுங்கிறத காட்டிட்டு இன்க்ளூடிங் அரியர்ஸில் வர டேக்ஸ்லேருந்து 10E ஃபார்மில் அரைவ் பண்ணி கொண்டு வர்றதை அந்த அண்டர் செக்ஷன் 89(1) நம்ம கழிக்கணும். 10E form enclosed under section
89(1) கழிக்கணும். இப்போ வந்து 10E ஃபார்ம் எடுத்துக்கலாம். 10E ஃபார்மில் அவங்களோட நேம் டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணிடணும். ஆதார், ரெசிடென்ட் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்க அரியர்ஸை எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் கால்குலேஷன் ஃபார்ம் இது இவங்க வந்து அரியர்ஸ் இல்லாமல் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க இந்த கரண்ட் ஃபைனான்சியல் இயரில் அப்படிங்கிறத போட்டுக்கணும். அப்புறம் அரியர்ஸை எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த செகண்டில் போட்டிருக்கோம். ரெண்டையும் டோட்டல் பண்ணி வித் அரியர்ஸ்லேயே உங்களுக்கு டோட்டல் இன்கம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். வித் அரியர்ஸோடு இவங்களுக்கு வந்து டேக்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த கரண்ட் ஃபைனான்சியல் இயருக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணோம்ல அந்த லாஸ்ட்டில் இதில் இந்த பேஜில் பண்ணியிருந்தோம்ல இதை வந்து இதில் போட்டுக்கணும். அடுத்தது இந்த கீழே உள்ள அனெக்சரில் கால்குலேட் பண்ணி அண்டர் 89(1) நமக்கு எவ்வளோ கழிக்கணும், எவ்வளோ ஆக்சுவல் டேக்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி இதில் போட்டுட்டு கடைசியில் இதில் போட்டிருக்கோம்ல இதுதான் நம்ம 89(1) எவ்வளோ ரிலீஃப் நமக்கு அப்படிங்கிறது தான் இந்த லாஸ்ட்டில் உள்ளது. இப்போ அதுக்கு மேலே உள்ள எவ்வளோ டேக்ஸ் நமக்கு அந்த வித் அரியர்ஸ் பைஃபர்கேஷன் பண்ணி போட்டதில் வருதுங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயருக்கும் நம்ம வாங்கின டோட்டல் இன்கம் இது அரியர்ஸ் எவ்வளோ ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயருக்கும் நம்ம வாங்கின டோட்டல் அரியர்ஸை பிரித்து போட்டோம்ல அந்த பிரித்து போட்டது இது டோட்டல் இன்கம் வித் அரியர்ஸ். இப்போ டோட்டல் இன்கம் ஆஸ் பர் காலம் 2 அதுக்கு டேக்ஸ் எவ்வளோன்னா அப்போல்லாம் இவங்களுக்கு வந்து அதில் டேக்ஸ் போட்டதில் டேக்ஸ் வரல, அப்போ அவங்களுக்கு நில் டேக்ஸ் தான். அரியர் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு டேக்ஸு 8,314 ரூபா. அப்போ நம்ம பே பண்ண வேண்டிய டேக்ஸு 8,314 ரூபா கட்டணும். அது மாதிரி அதுக்கு அடுத்த வருஷமும் அவங்களுக்கு நில் டேக்ஸ் தான். இப்போ அரியர் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் 6,889 ரூபா கட்ட வேண்டியது வந்தது. அதை இப்போ நம்ம கட்டணும். அப்படியே ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவங்களுக்கு நில் டேக்ஸ் தான் இருந்தது. அதே மாதிரி இப்போ 2012-13 அந்த ஃபைனான்சியல் இயருக்கு அவங்க டேக்ஸ் கட்டின டேக்ஸ் வந்து வித்தவுட் அரியர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் அரியர்ஸ் 1,309 ரூபா, இன்க்ளூடிங் அரியர்ஸ் வந்து 2,258 ரூபா. அதனால் அவங்க எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியது 949 ரூபா. ஆக மொத்தத்தில் இப்படி இந்த அரியர்ஸ்க்குன்னு அவங்க பே பண்ண வேண்டிய டேக்ஸ் அமௌண்ட்டு 17,670 ரூபா. அரியர்ஸ்க்குன்னு அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு 17,670. அந்த டேக்ஸை இதில் போட்டுக்கிட்டோம். வித் அரியர்ஸோட கரண்ட் இயரில் கால்குலேட் பண்ண டேக்ஸு 91,503 ரூபா. இதிலேருந்து இதை கழித்து வர்றது தான் 89(1) நம்ம காட்டுறதுக்கு உரிய அந்த ரிலீஃப். இதை எடுத்து நம்ம அந்த இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் போடுறோம்ல இதில் 89 இந்த இடத்துல போட்டுக்கணும். அந்த அமௌண்ட்டு தான் இதில் போடணும். இந்த இதில் வந்து கால்குலேஷன் அமௌண்ட் கொஞ்சம் வேரியேஷனாக காட்டுது. இது டைப்பிங் எரர் தான். அதில் உள்ள அதே அமௌண்ட்டு தான் இதில் போட்டு கழித்து பேலன்ஸ் இருக்கிறத நம்ம அந்த வருஷத்தில் டேக்ஸாக பே பண்ணணும். இதை வந்து இனிமேல் ஆன்லைனில் எப்படி என்ரோல் பண்ணுறது ஐடிஆர் இ ஃபைலிங்கில் பண்ணுறதுங்கிறத அடுத்தது பார்ப்போம்.